முடிச்சுட போறாங்க நண்பர்களே, முடிச்சுட போறாங்க. நம்மள எதிர்பார்த்த மாதிரி இந்த வீக்கெண்ட்லயே ஒரு டபுள் எவிக்ஷன் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லி ஆசை காட்டினாங்க. எல்லா வாரம் இதே மாதிரி ஆசை காட்டி நம்மள மோசம் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. ஏங்க இந்த வேலையை பாக்குறீங்க? நாங்க எவ்வளவு ஆர்வமா சரி மிட் வீக் வைப்பாங்க, இந்த வாரம் கொஞ்சம் ஃபயரா இருக்கும், டாஸ்க் ஃபயரா இருந்தாலும் ஒரு மிட் வீக் அப்படின்னு வச்சா அது இன்னும் கொஞ்சம் ஃபயரா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தா இந்த மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கறத வைக்கவே மாட்டேங்காங்க. அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இந்த சாட்டர்டே சண்டே சேதனை கூட நுப்பாட்டி அனுப்புனாதான் உங்களுக்கு அனுப்புன மாதிரி இருக்குமா? ஏன் இப்ப ரஞ்சித் அவர்களை வெளியெடுக்கும் போது அவர் வந்து மேடையில் நிப்பாட்டி சேதனங்கிட்ட பேசி அங்கிருந்து அனுப்பினாதான் மரியாதையா இருக்கும், இந்த மாதிரி பாதியில அனுப்பினா மரியாதையா இருக்காதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எனக்கு புரியலையே. அப்ப இந்த அஞ்சிதா அனுப்பிடுங்க, ஓட்டுகள் இல்லாம இருக்காங்களே. ஆனா ஒன்னு சொல்றேன் ப்ரோ, இன்னைக்கு வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த டாஸ்க்ல அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, அது யார் கைக்கு போதோ அந்த கை வந்து மொத்த கேமே சேஞ்ச் பண்ணும். முக்கியமா ரயானுக்கு போனா, மற்றபடி யாருக்கு போனாலும் பெரிய சேஞ்சஸ் வராது. ஓகேவா? ரயானுக்கு மட்டும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிட்டுனா மொத்த கேமும் சேஞ்ச் ஆகும். எவிக்ஷன்ல பயங்கர சேஞ்சஸ் வரும். ஆனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இப்ப ரயானுக்கு போனதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எனக்கு தெரிஞ்சு அது ஜாக்லின் டீமுக்கு தான் போயிருக்கும். ஜாக்லின் டீமுக்கு போனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரயான் போராடி அதை எப்படியா வாங்கியிருப்பான். அப்படி ரயான் கைக்கு அது போயிடுச்சுன்னா வரப்போற வாரங்கள்ல அந்த நாமினேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த நாமினேஷன்ல பெரிய தலைகள் வெளியே போகும். முக்கியமா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி அவர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி ஓகே, அடுத்த வாரத்தை அடுத்து யோசிப்பேன். ஆல்ரெடி 2 டிக்கெட்னு சொல்லிட்டு இருக்காங்க. போன வாரம் இந்த வாரம் 2 டிக்கெட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி 2 டிக்கெட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் அவுட். நான் நேத்தே சொல்லிட்டேன், ரஞ்சித் அவர்கள் கண்டிப்பா அவுட். ஆனா அடுத்த கட்டமா யாரை தூக்குவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஓகே, ஒரு 3-4 பேர் இருந்ததா சொல்றாங்க. ரஞ்சித், அன்சிதா, ரயான், தீபக் எப்படி கீழே வந்தாரு எனக்கு தெரியல. தீபக் ஆக்சுவலா ஓட்டுகள்னு சொல்லி நேத்துல இருந்து ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆனா அந்த மனுஷன் வீட்டுல நல்லா தான் கேம் ஆடுறாரு. ஆனா அந்த மனுஷன் பண்ற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டார். ஆக்சுவலா அந்த தப்பு என்ன, வெளியே வரும்போது பிஆர் டீம் செட் பண்ண வந்துட்டார். பெரிய லெவலில் அந்த மனுஷனுக்கு சப்போர்ட்டே கிடையாது. அந்த மனுஷன் எந்த ஒரு சோஷியல் மீடியாலும் பெருசா ப்ரோமோட்டே பண்ணல. அவரோட பேஜ்லமே எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவுமே வந்து நான் கவனிக்கல. அவர் எந்த ஒரு சோஷியல் மீடியாலும் பெருசா ப்ரோமோட் பண்ணல. ஏன்னா எந்த ஒரு டீமே செட் பண்ணாம வெறுமணிக்கு மக்களை மட்டுமே நம்பி வந்திருக்காரு. அதனால ஓட்டுகள் இப்படி தான் வரும். ஏன்னா நம்ம மக்களை பொறுத்தவரைக்கும் ஓட்டுகளை எங்க தூக்கி போடுறாங்க, யாருக்கு போகுது? எவனா ஒருத்தன் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆன முதல் நாள் சிம்பத்தி கிரியேட் பண்ண அவனுக்கு ஓட்டுகளை தூக்கி 2வது இடத்துல வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள என்னதான் கேம் ஆனாலும் அந்த ஆளுக்கு ஓட்டுகளே போடாம 4வது இடம் 3வது இடம் அங்கதான் வச்சிருக்காங்க. மொத்தத்தில் அப்படிதான் போயிட்டு இருக்குது. தீபக் அவர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் டிசர்வ் தான். ஆனா ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் இருக்காங்களா, இந்த 4 பேர்ல ரஞ்சித் அவர்கள் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ரஞ்சித் அவர்கள் இந்த வாரம் கண்டிப்பா அவுட். அவருக்கு ஓட்டுகள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. 2வது ஒரு ஆள் அவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அன்சிதா மட்டும் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப ரயான் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா ரயானும் தீபக் போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா தீபக் நல்லா தான் கேம் ஆடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா ரயான் பயங்கரமா சண்டே போட்டு கேம் ஆடிட்டு இருக்கான். ஓட்டுகள் தான் வரல. அது சின்ன வித்தியாசம்னா ஓட்டுகள் வரல. என்ன டீம் செட் பண்ணாம வந்துட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே, இப்போ நேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. நம்ம ரயான் இருக்கா, அவ்வளவுதான். ரயான் வந்து ஜாக்லின் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ரயான் சொல்லியிருப்பான், அன்சிதா வந்து நடிச்ச மாதிரி இருக்கு, அவளுக்கு தலையில அடிபடல. அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்கல்ல, தீபக் அண்ணன் வந்து கள்ள தூக்கிட்டு வந்து தலையில அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி தலையெல்லாம் பிடிச்சி உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த சீன் ஃபேக் மாதிரி எனக்கு தோணுது. அவங்களுக்கு தலையில அடியப்படல, நான் கவனிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. மக்களுமே நிறைய பேர் லைவ்ல கவனிச்சுட்டு அது அடிபடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஜாக்லினும் பக்கத்துல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆமா அவ நடிக்கக்கூடிய ஆள் தான், இந்த மாதிரி நிறைய நடிப்பா, அவளுக்கு தேவைன்னா நடிப்பை போட்டு மாத்திட்டு இருப்பான்னு. நான் கூட நேற்று நைட் ஒருத்திக்கு அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நேற்று நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில கிளிப் அனுப்புனாங்க. அந்த கிளிப்பை பார்த்தப்பறம் தான் எனக்கே ஃபீல் ஆச்சு, ஆமாப்பா அடிபட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா நமக்கு லைவ்ல ஷோ பண்ண கேமரா ஆங்கிள் வேற, அதே மாதிரி 1 எபிசோட்ல ஷோ பண்ண கேமரா ஆங்கிள் வேற. ஓகேவா? இப்படிதான் என்னத்தையா பண்ணி நம்மளை குழப்பி விட்டுறாங்க. ஸோ அந்த 1 எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்லாவே கிளியரா தெரியுது, தீபக் அவர்கள் இங்க இருந்து ஓடி போகும் கையில கல்லோட தான் ஓடி போறாரு. அவர் இந்த சைடு கையில கல் இருக்குது. ஓகேவா? நான் வேணா நீங்க திருப்பி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் நேற்று திருப்பி என்னெல்லாமோ பேசினேன் ப்ரோ, இன்ஸ்டால எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, கிளிப் பண்ணி போடுறேன்னு சொல்லிட்டு. அது லைவ்ல நடந்த கிளிப் 1 எபிசோட்ல ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. அந்த கிளிப் ஆக்சுவலா இருக்கு, வட்டம் போட்டு ஸ்லோ மோஷன்ல காமிச்சிருக்காங்க. ரொம்ப தெளிவா தெரியுது. இங்க இருந்து தீபக் அவர்கள் இந்த சைடுல கல்ல வச்சுட்டு ஒரு மாதிரி வெறிகுண்டு ஓடி போயிட்டு அந்த கல்லை மிதிக்க போறாரு. அப்ப மிதிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் அங்க போகும்போது அன்சிதா என்ன பண்றாங்கன்னா, அந்த கல்லை இப்படி கட்டி பிடிச்சி இப்படி குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, அந்த கல்லை அவங்க கல்லை கட்டி பிடிச்சி உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்காரும் போது இவர் இங்க இருந்து போயிட்டு இந்த சைடுல யாரும் நிக்கிறாங்க, பவித்ரா நினைக்கிறேன். அந்த பவித்ரா தள்ளி விட ட்ரை பண்ணும்போது அந்த கல்லோட வச்சு தள்ள ட்ரை பண்றாரு. அப்பதான் அந்த கல் அங்க போயிருது. அப்பதான் அந்த கல் உள்ள போயிட்டு அவங்க ஃபேஸ் பக்கத்தில் கரெக்டாக வந்து நிற்குது. அதில் தான் பட்டிருக்குது அடி. ஸோ ரொம்ப தெளிவாக ஸ்லோ மோஷன் பண்ணி ரவுண்டு போட்டு காமிச்சு எனக்கு கிளிப் அனுப்பிவிட்டாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாச்சு. இல்லை ரயான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கானா, அந்த கிளிப்பில் ரயான் இல்லை. இல்லை பெரிய சிரிப்பு என்னன்னா, அந்த கிளிப்பில் ரயான் இல்லை. அப்போ ரயான் எங்கேருந்து இந்த கிளிப்பை கவனிச்சா, எங்கேருந்து அந்த சீனை கவனிச்சான்னு தெரியல. அவன் ஏன் அந்த சீனை சொன்னான்னு நமக்கு தெரியல. ஏன் நம்மளே லைவை பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தோம். பட் அந்த 1 எபிசோட பார்த்த பிறகு அந்த கிளிப்பெல்லாம் கவனிச்ச பிறகு தான் தெரியுது, அங்கே உண்மையாகவே அன்சிதாக்கு தலையில் அடிபட்டிருக்கு.
ஓகே, உண்மையாவே அடிபட்டிருக்குது. ஸோ நமக்கு லைவ்ல காட்டின ஆங்கிள் பின்னடந்து காமிச்சாங்களா, அப்போ அவங்க வந்து தள்ளி விடுற ஆங்கிள் மட்டும் தான் காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஓடி வந்து நம்ம தீபக் அவர்கள் அந்த கல்லை மிதிச்சு அந்த அந்த ஆங்கிள் காமிக்கல. அந்த கேமரா ஆங்கிள் ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த அவர் கையில வந்து கல்லோட தான் வந்து அடிக்கிறாரு. அவர் உண்மையாவே அடிபட்டிருக்கு, அங்கிறதா உண்மை. அது நிறைய நம்ம குறும்படம்லாம் கேட்டுட்டு இருந்தோம், குறும்படம் போட முடியுமான்னு சொல்லிட்டு. குறும்படம் போட்டால் நம்மளை தான் ஏமாறுவோம். உண்மையாகவே ஒரு கல்லோட ஓடி போய் தான் அடிச்சிருக்காரு. அதனால தான் தீபக்குமே அந்த இடத்துல என் கையில கல் இல்லைன்னு சொல்லி சொல்லாமல் இருந்திருக்காரு. நமக்கு அந்த டவுட் வர மட்டும் பார்த்தீங்களா, ஏன்னா தீபக் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டார். அப்போ அந்த மனுஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காருன்னா அப்போ அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்க அவர் கல்லோட தான் அங்கே போயிருக்காரு. நம்ம அதை கவனிக்க மட்டும் பார்த்தீங்களா, கல்லோட தான் போயிருக்காரு, கல்லோட தான் அங்கே அடிபட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அன்சிதா பொய் சொல்ல அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த கிளிப் வேணா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட் சொல்கிறேன். சரி, ஓகே. ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ முதல் இடத்தை யார் பிடிச்சிருக்காங்கன்னா முத்துக்குமரன். எப்படியே முதல் இடத்துல முத்துக்குமரன் பிடிச்சிருக்காப்புல 1,23,000 ஓட்டுகள். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷன் நல்லா தான் கேம் ஆடுறாப்புல. ஆனால் மக்கள் நிறைய பேர் இந்த வாரம் 3 லட்சம் ஓட்டுகளை போட்டுருவோம்னு சொன்னாங்க. 1.5 லட்சம் ஓட்டுகள் கூட வரல. வியாழக்கிழமை வந்துட்டோம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் 1,700,000 ஓட்டுகள் போட போறீங்களா என்ன? என்ன நீங்கள் போங்க. நான் கூட நினச்சேன், உங்களை பெருசாக நினச்சிட்டு இருந்தேன். ஓட்டுகளே வரமாட்டுக்கு போங்க. ராணா ஓட்டை கடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அவன் ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி எனக்கு கையில் கெட்டு போட்டுருக்கு, ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அவன் ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்கான். ஓட்டுகளை வாங்கி அஃபிஷியலாக 2வது இடத்துக்கு வந்து எதாவது சொல்லிட்டு இருக்காங்க. கொண்டு வந்துருவானு போல, ஸ்டேஜுக்கே கூட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். அப்பா, மற்றபடி இந்த வீட்டுக்குள்ள நம்பி இருக்கவங்களாம் அந்த பொட்டிக்கிட்டி வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிருங்கப்பா. எனக்கு என்னெல்லாமோ நடக்குது. இங்கே ஒரு சைடு வேணும்னா கெட்டு போட்டு எனக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். வெளியே என்னெல்லாமோ நடந்து அவனுக்கு ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஸ்டேஜுக்கு வர போகிறான்னு தோணுது. அல்ல, மற்ற யாராச்சும் ஸ்டேஜ் எல்லாம் நம்பி இருந்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ராணுவ இருக்காப்புல, 3 இடத்துல சௌந்தர்யா இருக்காப்புல. ஆனால் அஃபிஷியல் ஓட்டுகள் எப்படி இருக்கு தெரியுமா? சேம் இதே மாதிரி தான். முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்காப்புல, 2வது இடத்துல நம்ம ராணுவ இருக்காப்புல, 3வது இடத்துல ஜாக்லின் இருக்காப்புல. ஆனால் அன்அஃபிஷியலில் 3வது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க, அஃபிஷியலில் 3வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, 4வது இடத்துல தான் அஃபிஷியலில் வந்து சௌந்தர்யா இருக்காங்க. ஓகேவா? அப்படியே 4வது இடத்துல தான் அஃபிஷியலில் வந்து சௌந்தர்யா இருக்காங்க. ஸோ சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் இந்த வாரம் ஃபுல் ட்ராப் ஆயிடுச்சு. மக்கள் வந்து பெருசாக சப்போர்ட் கொடுக்கல, ஓட்டுகள் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த 4 பேர் சேஃப். அதுக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னல, தீபக், அஞ்சிதா, ரயானு, அப்புறம் அவங்க பேர் என்ன, ரஞ்சித். இவங்க 4 பேர் தான் ஆக்சுவலாக கீழே இருக்காங்க. இந்த 4 பேரில் ரஞ்சித் அவுட்டு. அடுத்த கட்டமாக எனக்கு தெரிஞ்சு ரயானை தூக்க மாட்டாங்க. ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கோம் கண்டிப்பாக, நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு போனனால, அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஓட்டுகள் இருக்கனால அந்த மனுஷனை வெளியெடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த கட்டமாக அன்சிதாவை தான் தூக்கிடுவாங்க எனக்கு தோணுது. சரி, அன்சிதாவை தூக்கிட்டா அப்போ இந்த வாட்டி 2 எவிக்ஷன் வச்சா வீட்டுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? 11 பேர் இருப்பாங்க. அப்போ 11 பேரை வச்சு எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற வாரம் வந்து ஃபேமிலி டாஸ்க்கை நடத்திடலாம். பட் ஃபேமிலி டாஸ்க்கில் இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரில. நான் எதிர்பார்த்தது ரஞ்சித்துக்கான ஃபேமிலி தான். ரஞ்சித்துக்கான ஃபேமிலி அந்த பையன் உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ அந்த பையனை வச்சு ஒரு கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க சேனல் நான் நினச்சேன். பட் பார்த்தா ரஞ்சித் அவர்கள் எவிக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபேமிலி டாஸ்க் ரொம்ப போரிங்காக இருக்க போகுது. அப்படியே ஃபேமிலி டாஸ்க் ரொம்ப போரிங்காக இருக்க போது. ஏன்னா யார் ஃபேமிலி நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ண போறா, இல்லை யார் ஃபேமிலி உள்ள வந்து சண்டை போட போறா நமக்கு தெரியல. இப்போதைக்கு நான் கவனிச்ச வரத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து ஒரு அட்டகாசம் பண்ணுற மாதிரியோ இல்லை யாரைய பற்றி ஏதாவது பேசுகிற மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. எல்லார் ஃபேமிலியும் எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி தர்ஷிகா மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தோம், தர்ஷிகா விட்டு. சத்யா மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தோம், சத்யா விட்டு. ரஞ்சித் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன், ரஞ்சித்தை விட்டு. இப்போ அன்சிதா மேலே ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன்னா சின்ன நம்பிக்கை மீன்ஸ் அன்சிதாக்கான ஃபேமிலி உள்ள வந்து ஏதாவது சம்திங் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா இப்போ அன்சிதாக்கான ஃபேமிலி இருக்காங்க. மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஃபேமிலி டாஸ்க் போர் அடிக்க போதுன்னு எனக்கு பயமா இருக்கு. எப்போ வர்ற ஃபேமிலி யாராச்சும் யாரையா பற்றி ஏதாவது சொல்லிட்டாச்சும் போங்கப்பா, இவன் அதை வச்சிருக்கான், பிஆர் டீம் வச்சிருக்கான், ஓட்டு வாங்கிட்டு என்னத்தையா கொளுத்தி போட்டாச்சும் போங்கப்பா, அப்போதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லைன்னா மரண போர் ஆயிரும், ஃபேமிலி ரவுண்ட் மாதிரியே இருக்காது. மொத்தத்தில் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவம் இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு தரமான சம்பவம் இருக்கு, இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, ரயான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு டிசர்வ் ஆன உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.